நம்மகிட்ட ஒரு 3XO கொண்டு வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு 3XO AX5 இருக்கா, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். சூப்பரான ப்ரைஸில் ஒரு 3-வே செட்டப் நாங்கள் பண்ணித்தரோம். அந்த AX5 மாடல் வாங்குகிற கஸ்டமருக்கு வந்து சூப்பராக 3-வே ஆக்டிவ் செட்டப் அந்த ஹெட் யூனிட் வச்சுட்டு அழகாக பண்ண முடியும். வேறு எங்கேயுமே அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பார்க்கவே முடியும். ஸோ அதனால் ஒரு ஹை அண்ட் டிஎஸ்பி எனக்கு தேவையில்லை, ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் தேவையில்லை. இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2-வே அப்டேட் பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட. பண்ணதுக்கப்புறம் இப்போ 3-வே அப்டேட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் எங்கள் ஷோரூமுக்கு வாங்க, எங்கள் டெமோ கார்டு பாருங்கள், உங்கள் காதால் கேளுங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் எங்கள் குவாலிட்டியான எப்படி அந்த குவாலிட்டியான ஒர்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அவ்வளோ சூப்பரான அவுட்புட் வந்திருக்கு. அந்த கஸ்டமர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். அவர் வீடியோலேயே அந்த நீங்கள் அந்த ரிவ்யூ கொடுத்ததை பச்சே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அவர் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார். அந்த சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட அதிகமாகவே கொடுத்துருக்கீங்க. ரியலி லவ்ட் இட், என்ஜாய்ட் இட். ஸோ ஆக்டிவ் வந்து நான் உங்களோட வீடியோவில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி தான் நான் ரியலிஸ்டிக்காக நான் இன்றைக்கி தான் ஃபீல் பண்ணும்போது தான் அதோட வாட் இஸ் ஆக்டிவ், அதோட பிரதிபலிப்பு என்ன, அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், இந்த அளவுக்கு நான் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் எனக்கு ஒரு எஸ்பெஷலாக பிடிச்சது உங்களுக்கு தான். என்னென்னா எப்படி ஏர் ரெக்கமெண்ட் கொடுத்தா பிரித்து கொடுத்துருவாங்களோ அந்த மாதிரி உங்ககிட்ட கொடுக்கும் போது வண்டியை நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு அதே மாதிரி பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றீங்க. தேங்க்யூ சார். நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தத விட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Decibel Autohub. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3XO கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே அப்டேட் பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட. பண்ணதுக்கப்புறம் இப்போ 3-வே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு 6-7 months இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 2-வே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு காம்பனண்ட்டு, ஒரு கோஆக்சியல், ரெண்டுமே காம்பனண்ட்டு, ஒரே ஒரு 4 channel ஆம்பிளிஃபையர் மட்டும் ஒரு ஹை லெவல் கரண்ட் வச்சு போட்டு கொடுத்துருப்போம். அதை மட்டும் தான் அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 3-வே கம்ப்ளீட் 3-வே செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வண்டியில். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அதில் வர்ச்சுவஸ் நானோ கார்பனோட ட்வீட்டர் மிட்ரேஞ்ச் அதில் போட்டிருக்கோம். சேம் வர்ச்சுவல் நானோ கார்பனோட மிட் ஊஃபர் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ண முடியல. ஏன்னா அதோட ஸ்பீக்கரோட இது பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ப்ராப்ளம். அதே மாதிரி அந்த ஸ்பீக்கரோட ஸ்ட்ரக்சரும் வேறு மாதிரி இருக்கிறதுனால அது போட முடியல. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பொதுவாக மொரேலில் அல்ட்ரா டெம்போ சீரீஸோட மிட் ஊஃபர் இதுதான் அந்த ஃப்ரண்ட் 3-வே பண்ணது. ரியர் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா MK2 காம்பனண்ட் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டேம்பிங் வந்து 4 டோருக்கும் டுவெல் லேயர் டேம்பிங் ஆடியோ வைப்ரோ மேக்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு 4 channel ஆம்பிளிஃபையர் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணதை ரெஃபரன்ஸ் ஆடியோ 100 watt ஆம்பிளிஃபையர் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். தென் அகைன் ஒரு மோனோ சப்புக்கு வந்து ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் ஆஸ் யூஷுவல் சவுண்ட் பூஸ்டர் போட்டு JBLோட ஷாலோ மோன். ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு அங்கே அந்த 3XOல மெயின் ப்ராப்ளம் என்னென்னா டிக்கி ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. 260 லிட்டர் 280 லிட்டர் அந்த ரேஞ்ச் கூட தான் இருக்குது. ஸோ அதை வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷாலோ மோன் சப்வூஃபர் போட்டு ஒரு கஸ்டம் சப்வூஃபர் ஃபேப்ரிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா சப்வூஃபர் JBLோட 12 inch ஷாலோ, அதுதான் இருக்குல்ல ஷாலோவில் ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் சப்வூஃபர் ப்ளஸ் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அது. ஸோ அதனால் நம்ம அதை சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓவரால் பட்ஜெட் இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற கான்செப்ட். இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் செட்டப். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் யூனிட் நம்ம மாற்ற கிடையாது. ஏன்னா ஹெட் யூனிட் வந்து மெயினாக இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அந்த AX5 மாடல் வாங்குகிற கஸ்டமருக்கு வந்து சூப்பராக 3-வே ஆக்டிவ் செட்டப் அந்த ஹெட் யூனிட் வச்சுட்டு அழகாக பண்ண முடியும். ஒரு ஹை எண்ட் ப்ராசஸர் வேண்டியதில்லை, ஒரு ஹை எண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் அங்கே தேவையில்லை. ஏன்னா அந்த ஹெட் யூனிட்டோட சிக்னல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. 35 வால்யூம் க்ளீன் சிக்னல், எனக்கு எங்கேயுமே டிஸ்டார்ட் ஆக கிடையாது. ஸோ அதை வச்சுட்டு சூப்பராக ஆடியோ பண்ணலாம். அதனால் நம்ம அதை 3-வே பண்ணலாம், 4-வே பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்தளவுக்கு அது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், அந்த ஹெட் யூனிட்டோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 3XO AX5 இருக்கா, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். சூப்பரான ப்ரைஸில் ஒரு 3-வே செட்டப் நாங்கள் பண்ணித்தரோம். வேறு எங்கேயுமே அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பார்க்கவே முடியும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஹெட் யூனிட் அது. ஸோ அதனால் ஒரு ஹை அண்ட் டிஎஸ்பி எனக்கு தேவையில்லை, ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் தேவையில்லை. ஒரு மினிமலிஸ்டிக்காக ஒரு 3-வே சூப்பராக பண்ண முடியும் இந்த யூனிட்டில். ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாகவும் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஜாஸ்தியும் வேண்டாம், ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராடக்ட்டை போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வர்ச்சுவஸ் நானோ கார்பன் எடுத்திங்கன்னா ஒரு 3-வே எடுத்திங்கன்னா 70,000 MRP வரும்.
ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, ஸ்பீக்கர்ஸில் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சிக்னல் நல்லாயிருக்கு, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் நான் சஜஸ்ட் பண்ணேன். அப்படி தான் சஜஸ்ட் பண்ணேன். அவரும் ஓகே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபைன் அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ரிப் போகிறதுனால எனக்கு ஒரு பக்காவாக ஆடியோ செட்டப் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளை அப்ரோச் பண்ணது. ஓகே, இனிஷியலாகவே அவங்க பண்ண செம ஹாப்பி. அந்த 2-வே செட்டப்பே அவர் செம ஹாப்பியானாங்க. நம்ம இது ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆனோம்னா அவ்வளோ சூப்பரான அவுட்புட் வந்திருக்கு. அந்த கஸ்டமர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். அவர் வீடியோலேயே அந்த நீங்கள் அந்த ரிவ்யூ கொடுத்ததை பச்சே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அவர் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார் அந்த டோட்டல் ஒர்க்கை. டெமோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் எங்கள் ஷோரூமுக்கு வாங்க, எங்கள் டெமோ கார்டு பாருங்கள், உங்கள் காதால் கேளுங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் எங்கள் குவாலிட்டியான எப்படி அந்த குவாலிட்டியான ஒர்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் மெயினாக வந்து ஒரு 2-வே செட்டப், ஒரு 3-வே செட்டப், ஒரு 4-வே செட்டப், எல்லாமே வந்து உங்கள் காதில் கேளுங்க. எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்கள் பட்ஜெட்டுக்கு அது ஆப்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நாங்கள் எதுவுமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. 3-வே தான் நான் பண்ணணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல. கஸ்டமராக வந்து டெமோ கேட்கும்போது நம்ம 2யுமே காட்டுறோம், 2-வேவையும் காட்டுறோம், 3-வேவையும் காட்டுறோம். ஆனால் கம்ப்ளீட் ஆக்டிவ் தான். பாசிவ் வந்து கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா பாசிவ்க்கும் ஒரு 2-வே பாசிவ் செட்டப் பண்ணுறதுக்கும் ஒரு 2-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணுறதுக்கும் ரொம்ப நாமினல் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால் ஒரு பேசிக் டிஎஸ்பிங்கிற கான்செப்டே நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஸ்டார்ட் வித் 2-வே ஆக்டிவ். நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஆகிடும் 2-வே ஆக்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதாவது உங்களுக்கு என்ன ஒரு குவரிஸ் இருந்தாலும் டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் நேரில் வந்து டெமோக்கு போயிருங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. இளமையில்